ஜி கிரியேஷன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு காலகட்டம் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிக்கொள்ள கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நேரம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுடைய தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் வளர்ச்சி எல்லாம் அபரிமிதமாக இருக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பெயர்ச்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணிதப்படி அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொட்டது துலங்க போகிறது. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. வெற்றியான தகவல்கள் எல்லாம் வீடு வந்து சேரப்போகிறது. வளர்ச்சி பாதையில் இருந்த தடைகள் எல்லாம் அகலப் போகிறது. கவலை என்ற எழுத்தே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். மார்ச் 6ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு சொல்லையும் மிகப்பெரிய வெற்றியாக்கக்கூடிய நேரம் இது. நல்ல நல்ல நிறுவனங்களில் இருந்து ஊதிய உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு புதிதாக படித்து முடித்தவர்களுக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய இளைய சகோதரத்தோடு மிகப்பெரிய இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். தெளிந்த மனதுடன் எல்லா விஷயத்திலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது. இதுவரை உடல் நல தொல்லையால் மருந்து மாத்திரைகளால் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடுவு காலம் பிறக்கப் போகிறது. நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்திற்கு தூங்குவதை மட்டும் நீங்கள் முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் தங்கு தடை இல்லாமல் நீங்கள் செய்து கொள்ள முடியும். பிறருடைய மனம் நோகாமல் நீங்கள் நடந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக 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 அவசியமான ஒரு விஷயம். அது ஒன்றுதான் உங்களை காப்பாற்றப் போகிறது. சனியின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மிகப்பெரிய தொகையை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்துக்களில் பாக பிரிவினை செய்து கொள்வதில் இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள், அக்கால் தங்கைகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க போகிறது. அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உறுதுணையாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் இழப்புகளை ஈடு செய்து கொள்ள எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும். இடமாற்றம், ஊர் மாற்றம் எதிர்பாராத விதத்தில் மனதை உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறது. வீண் விரயங்கள் ஏற்படாமல் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலம். ஆரோக்கிய தொல்லைகள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் பல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் பொழுது அசராமல் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேண்டிய இடத்திற்கு மாறுதல், ஊதிய உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 3 முறை குரு பெயர்ச்சியும் நடைபெறப் போகிறது. கடகராசிக்கு குரு செல்லும் பொழுது உங்களின் சகோதர சகாயஸ்தானம் பலப்பட போகிறது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படாமல் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அர்த்தாஷ்டம குருவாக வருவார். சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் அப்பொழுதும் உங்களுக்கு ஏற்படும். கன்னி ராசிக்கு குரு செல்கையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும். தன வரவு தாராளமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கிறது. மகர ராசியில் ராகுவும் கடக ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் ராகுவால் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். கற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகளை அகற்றுவார். பாக பிரிவினைக்கு இதுவரை சம்மதிக்காத உடன்பிறப்புகள் இப்பொழுது சம்மதிப்பார்கள். உங்களுக்குரிய பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். அந்த இடத்தை பெற்றுவிட்டு புதிய இடம் வாங்குவதில் குறிக்கோளாக இருப்பீர்கள். அதை நடத்தியும் காட்டுவீர்கள். வருமானம் வருவதில் தடை எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி என்பது அற்புதமான ஒரு காலகட்டம். பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள். இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க
மற்ற ராசிகளின் ராசி பலன்களையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.